ओम शांति 11 जून 2024 बापदादा मधुबन मुरली 11/6/2024। मीठे बच्चे अब तुम्हें संपूर्ण बनना है, क्योंकि वापस घर जाना है और फिर पावन दुनिया में आना है। संपूर्ण पावन बनने के लिए युक्ति कौन सी है? இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் சம்பூர்ணமாக வேண்டும். ஏனெனில் வீடு திரும்பி செல்ல வேண்டும் என்னால் மீண்டும் பாவன உலகத்திற்கு நீங்கள் வர வேண்டி இருக்கிறது. प्रश्न, संपूर्ण पावन बनने की युक्ति कौन सी है? கேள்வி, संपूर्ण पावनम ஆவதற்கான युक्ति என்ன? उत्तर, संपूर्ण पावन बनना है तो पूरा बेगर बनो, देह सहित सब संबंधों को भूलो और मुझे याद करो, तब पावन बनेंगे. अब तुम इन आंखों से जो कुछ देखते हो ये सब विनाश होना है, इसलिए धन संपत्ति वैभव आदि सब भूलते बेगर बनो. ऐसा बेगर ही प्रिंस बनते हैं. संपूर्ण पावनमावदற்கு युक्ति என்ன? பதில், சம்பூர்ணம் பாவனம் ஆக வேண்டுமென்றால் முழுமையான ஏழையாக வேண்டும். தேகத்துடன் அனைத்து பிற சம்பந்தங்களையும் உறவுகளையும் மறந்துவிட வேண்டும் மற்றும் என்னை நினைவு செய்ய வேண்டும். அப்போது பாவனமாவீர்கள். இப்போது நீங்கள் இந்த கண்களால் என்னவெல்லாம் பார்க்கிறீர்களோ இவை அனைத்தும் அழியப் போகிறது. எனவே பணம், செல்வம், வைபவங்கள் ஆகிய அனைத்துமே மறந்து ஏழையாகுங்கள். அப்பேற்பட்ட ஏழைகளை இளவரசர்களாக ஆகிறார்கள். ஓம் சாந்தி. मीठे मीठे रूहानी बच्चों प्रति रूहानी बाप समझाते रहते हैं, बच्चे ये तो अच्छी रीति समझते हो कि शुरू में आत्माएं सब पवित्र रहती है, हम ही पावन बनते हैं. पतित और पावन वे आत्मा के लिए ही कहा जाता है. आत्मा पावन है तो सुख है. बुद्धि में आता है कि हम पावन बनेंगे तो पावन दुनिया में मालिक बनेंगे. इसके लिए ही पुरुषार्थ करते हैं. 5000 वर्ष पहले पावन दुनिया थी, इसमें आधा कल्प तुम पावन थे, बाकी आधा कल्प रह गया. ये बातें हैं और कोई समझ नहीं सकते हैं. तुम जानते हो पतित और पावन, सुख और दुख, दिन और रात आधा आधा है. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைத்து கொண்டிருக்கிறார். ஆரம்பத்தில் ஆத்மா எல்லோருமே பவித்திரமாக இருப்பார்கள் என்பதை குழந்தைகள் நல்ல முறையில் புரிந்து உள்ளீர்கள். நாம் தான் பாவனமாக இருந்தோம், பதீத்தமான மற்றும் பாவனமானதாக இருக்கிறோம். ஆத்மாவுக்கு தான் கூறப்படுகிறது, ஆத்மா பாவனமாக இருக்கும்போது சுகம் இருக்கும். நாம் பாவனமானோம் என்றால் பாவன உலகத்தின் எஜமானர்களாக ஆகிறோம் என்றது புத்தியில் வருகிறது. இதற்காக தான் புருஷோத்தமம் என்று சொல்லப்படுகிறது. 5000 வருடங்களுக்கு முன்னால் பாவன உலகம் இருந்தது. அதில் அரைக்கல்பம் நீங்கள் பாவனமாக இருந்தீர்கள், மீதி இருப்பது அரைக்கல்பம். இந்த விஷயங்களை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. பதீதம் மற்றும் பாவனம், சுகம் மற்றும் துக்கம், பகல் மற்றும் இரவு, இது பாதி பாதி என்பதை நீங்கள் தான் அறிவீர்கள். जो अच्छे समझदार हैं, जिन्होंने बहुत भक्ति की है, वह अच्छी रीति समझते. बाप कहते मीठे बच्चे तुम पावन थे, नई दुनिया में सिर्फ तुम ही थे, बाकी जो इतने सब हैं वह शांति धाम में थे. पहले हैं हम पावन थे और बहुत तोड़े थे हैं. फिर नंबरवार मनुष्य सृष्टि बुद्धि को पाती रहती है. अब तुम मीठे बच्चे को कौन समझा रहे हैं? बाप. आत्माओं को परमात्मा बाप समझाते हैं. उन्हों को बाप कहते हैं. ये संगम युग में है, इसको ही कुंभ कहा जाता है. मनुष्य इस संगम युग को भूल जाते हैं. बाबा ने समझा है 4 युग होते हैं, पांचवा ये छोटा सा लीप संगम युग है. इसकी आयु छोटी है. बाकी बाप कहते हैं मैं इनके वानप्रस्थ अवस्था में प्रवेश करता हूँ. बहुत जन्मों का अंत में भी अंत में आता हूँ. बच्चों को ही है खातरी भी करना है. बाप ने इसमें प्रवेश किया है, इनकी ही वाहन बायोग्राफी सुनाई ही है. बाप कहते हैं मैं आत्माओं को ही बात करता हूँ. आत्मा और शरीर दोनों इकट्ठा पाठ होता है. इसको कहा जाता है जीवात्मा, पवित्र जीवात्मा, अपवित्र जीवात्मा. 5000 வருடங்களுக்கு முன் பாவன உலகம் இருந்தது. அதில் அரைக்கல்பம் நீங்கள் பாவனமாக இருந்தீர்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். நீங்கள் பாவனமாக
இருந்தீர்கள். தந்தை கூறுகிறார், இது புலிபோத்தில் நீங்கள் மட்டும் இருந்தீர்கள், மற்ற இத்தனை பேரும் சாந்தி தாமத்தில் இருந்தார்கள். முதலில் நாம் பாவனமாக இருந்தோம், பிறகு மிகவும் குறைவாக இருந்தோம், பிறகு நம்பர் பிரகாரம் மனித சிருஷ்டி விருத்தி அடைந்து வந்திருந்தது. இப்போது இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு யார் புரிய வைத்து கொண்டிருக்கிறார்? ஆத்மாக்களுக்கு பரமாத்மா தான் புரிய வைக்கிறார். இது சங்கம யுகமாகும் என்று கூறப்படுகிறது. மனிதர்கள் இந்த சங்கம யுகத்தை மறந்துவிட்டார்கள். 4 யுகங்கள் உள்ளன. 5வது இந்த சிறிய லீப் யுகம் என்று பாபா புரிய வைக்கிறார். இந்த சங்கம யுகத்தின் ஆயுள் மிகவும் சிறியது. நான் இவரது வான்பிரஸ்த நிலையில் அநேக ஜென்மங்களின் கடைசி ஜென்மத்தில் கடைசியில் பிரவேசம் செய்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். குழந்தைகளுக்கு இது உபசாரம் அல்லவா? தந்தை இவருக்குள் பிரவேசம் செய்து இருக்கிறார். நான் ஆத்மாக்களிடம் பேசுகிறேன் என்று தந்தையும் கூறுகிறார். ஆத்மா மற்றும் சரீரம் இவருடைய பாகமும் சேர்ந்தால் போல் நடக்கிறது என்று கூறுகிறார். बहुत जन्मों का अंत में भी आता हूँ, उनका कातरी भी है। तो बाप सब कहते हैं मैं आत्माओं से ही बात करता हूँ, आत्मा और शरीर दोनों ही इकट्ठा पार्ट होती है। इसको कहा जाता है जीव आत्मा, पवित्र जीव आत्मा, पवित्र जीव अपवित्र जीव आत्मा। तुम बच्चों की बुद्धि में की ये संगम की बहुत चौड़ा था। थोड़े देवी देवता होते हैं, फिर अपने के लिए ही कहेंगे हम जीव आत्मा। सो जो सतयुग में पावन थी वह फिर 84 जन्मों के बाद पतित बनती हैं। पतित से पावन, पावन से पतित, ये चक्कर फिरता ही रहता है। याद भी उस पतित पावन बाप को ही करते हैं। तो हर एक 5000 वर्ष बाद बाबा एक ही बार आते हैं, आकर स्वर्ग का स्थापन करते हैं। भगवान एक है, जरूर वही पुराना दुनिया को नया बनाएंगे। फिर नए को पुराना कौन बनाते हैं? रावण। தேவி தேவதைகளாக சத்தியுகத்தில் மிகவும் குறைவான எண்ணிக்கையில் தேவி தேவதைகள் இருப்பார்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களது புத்தியில் உள்ளது. பின் சத்தியுகத்தில் பாவனமாக இருந்த ஜீவாத்மா 84 பிறவிகள் எடுத்து பத்தித்த ஆகி உள்ளேன் என்று உங்களுக்கு கூறுவீர்கள். பத்தியத்திலிருந்து பாவனம், பாவனத்திலிருந்து பத்தித்தம் என்ற சக்கரம் சுற்றி கொண்டு தான் இருக்கிறது. நினைவும் அந்த பத்தித்த பாவன தந்தை தான் செய்கிறார்கள். எனவே ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பின்னர் பாபா ஒரு முறை வருகிறார், வந்து சொர்க்கத்தின் ஸ்தாபனையும் செய்கிறார். பகவானே ஒருவராக இருக்கிறார். அவசியம் அவர்தான் பழைய உலகத்தை புதிதாக ஆக்குகிறார். பின் புதியதை யார் பழையதாக ஆக்குகிறார்கள்? ராவணன். ஏனென்றால் ராவணன் தான் தேக அபிமானியாக இருக்கிறான். तो उनको सब याद करते हैं क्योंकि वही सबसे सुख देने वाला रावण जो क्योंकि रावण ही देही अभिमान बनाते हैं, दुश्मन को जलाए जाते हैं, मित्र को नहीं जलाते जाते हैं। सर्व का मित्र एक ही बाप है जो सर्व को सदगति करते हैं। उन्हों को सब याद करते रहते हैं क्योंकि वह है ही सबसे सुख देने वाला। तो जरूर देखे दुख देने वाला भी कोई होगा। ये तो 5000 वर्ष रूपी रावण है। आधा कल्प राम राज्य, आधा कल्प राम राज्य होते हैं। स्वास्तिक में निकालते भी हैं, इसका भी अर्थ बाप समझाते हैं। इसमें पूरा चौथा होता है, जरा भी कम जास्ती नहीं हो सकती हैं। यह ड्रामा बड़ा एक्यूरेट बनी हुई है। कोई समझते हैं हम इस ड्रामा की निकल जाएं। பாபா சொல்கிறார், தந்தை யார் பழையதாக, அதாவது பாபா சொல்கிறார், புதியதை யார் பழையதாக ஆக்குகிறார்கள்? ராவணன். ஏனென்றால் ராவணன் தான் தேக அபிமானியாக ஆக்குகிறான். எதிரி தான் எரிக்கப்பட வேண்டும், நண்பன் எரிக்கப்படுவதில்லை. அனைவருக்கும் நண்பன் ஒரே தந்தையாக இருக்கிறார். அவர் அனைவருக்கும் சத்கதியை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். அவரை எல்லோரும் நினைவு செய்கிறார்கள், ஏனெனில் அவர் இருப்பதே எல்லோருக்கும் சுகம் அளிப்பதற்காக இருக்கிறார். எனவே அவசியம் துக்கம் கொடுப்பவரும் யாராவது இருக்கக்கூடும். அதுதான் 5 விகாரங்கள் என்ற ராவணன். அரைக்கல்பம் ராமராஜ்யமாக இருக்கிறது, அரைக்கல்பம் ராவண ராஜ்யம் இருக்கிறது. சுவாஸ்திகா எழுதுகிறார்கள் அல்லவா, அதனுடைய பொருளையும் தந்தை தான் புரிய வைக்கிறார். இதில் முழுமையாக 4 பாகங்கள் உள்ளன. சிறிதளவு கூட ஏற்ற தாழ்வு இருக்க முடியாது. இந்த நாடகம் முற்றிலுமாக மிக சரியாக பொருத்தப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் நாம் இந்த நாடகத்திலிருந்து வெளியேறி விடலாம், மிகுந்த துக்கமுடையதாக அடைந்துள்ளோம் என்றும் நினைக்கிறார்கள். इस ड्रामे में बहुत निकाले हैं, बहुत दुखी हैं, इसमें जाकर ज्योति ज्योति समाये हैं। वे ब्रह्मा में लीन हो जाएंगे, लेकिन कोई भी जा न सकते हैं। क्या क्या कायलात करते हैं। भक्ति मार्ग में प्रश्न भी भिन्न भिन्न करते हैं। सन्यासी और शरीर छोड़ेंगे तो ऐसा कभी नहीं कहेंगे कि स्वर्ग व वैकुंठ पधारा। प्रकृति मार्ग वाले कहेंगे फलाना स्वर्ग पधारा। आत्मा को स्वर्ग याद आती है, तुमको तो सबसे ज़्यादा याद आता है। तुमको दोनों का ही हिस्ट्री जाग्रफी का पता है और कोई को भी पता नहीं है। तुमको भी पता नहीं था,
बाप बैठ बच्चों को सब राजे अब समझाते रहते हैं. இந்த நாடகத்தில் வெளியேறி விடலாம், மிக்க துக்கமடைந்து விட்டோம் என்று நினைக்கிறார்கள். இதைவிட போய் ஜோதியிடம் ஜோதியாக இரண்டர கலந்து விடலாம் என்றும் பிரம்மத்தில் கலந்து விடலாம் என்றும் நினைக்கிறார்கள். ஆனால் யாருமே செல்ல முடியாது. என்னவென்ன சிந்தனைகள் செய்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் முயற்சிகள் கூட பல்வேறு விதமாக செய்கிறார்கள். சன்னியாசிகள் சரீரம் விடும்போது ஒருபோதும் சொர்க்கம் மற்றும் வைகுண்டம் போய் சேர்ந்தார் என்று கூற மாட்டார்கள். இல்லற மார்க்கத்தினர் இன்னார் சொர்க்கம் போய் சேர்ந்தார்கள் என்பார்கள். ஆத்மாக்களுக்கு சொர்க்கம் நினைவில் உள்ளது என்பது அர்த்தமாகிறது. உங்களுக்கு இருவருடைய சரித்திரமும் பூகோளம் பற்றியும் தெரியும். வேறு யாருக்குமே தெரியாது. உங்களுக்கும் தெரியாமல் தான் இருந்தது. தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு எல்லா ரகசியங்களையும் புரிய வைக்கிறார். यह सृष्टि रूपी वृक्ष है. वृक्ष का जरूर बीज भी होना चाहिए. बाप ही समझाते हैं पावन दुनिया कैसा पतित बनती है, फिर मैं पावन बनाता हूँ. पावन दुनिया को कहाँ जाता है? स्वर्ग. स्वर्ग फास्ट हो गया है, फिर ज़रूर रिपीट होना है, इसलिए कहाँ जाता है? वर्ल्ड की हिस्ट्री रिपीट होती है, अर्थात वर्ल्ड की पुरानी से नई से पुरानी होती है. रिपीट माना ही ड्रामा. ड्रामा अक्षर बहुत अच्छा है, स्वभक्ता भी है. चक्कर हुबूब फिरते रहता है. नाटक को हुबूब नहीं कहा जाता है. कोई बीमार पड़ते हैं तो छुट्टी ले लेते हैं, तो तुम बच्चे को बुद्धि में हैं. हम पूज्य देवता थे, फिर पुजारी बने हैं. बाप आकर पति से पावन बनने की युक्ति बताते हैं, जो कि 5000 वर्ष पहले बनाई. सिर्फ कहते हैं बच्चे मुझे याद करो. बाप पहले तुमको आत्माभिमानी बनाते हैं. पहले ये शब्द कहते हैं, देते हैं बच्चे अपने को आत्मा समझो, बाप को याद करो. இந்த சிருஷ்டி மனித சிருஷ்டி என்ற விருட்சமாகும். இந்த சிருஷ்டிக்கு பிரசக்திற்கு அவசியம் விதையும் இருக்க வேண்டும். தந்தை தான் புரிய வைக்கிறார். பாவன உலகம் எவ்வாறு பத்தித்தமாகிறது, பின் நான் பாவனமாக்குகிறேன். பாவன உலகம் சொர்க்கம் என்று கூறப்படுகிறது. சொர்க்கம் கடந்து சென்று விட்டது, பின் அவசியம் மீண்டும் திரும்பி வர வேண்டும். எனவேதான் உலக சரித்திரம் மீண்டும் அவ்வாறே நிகழ்கிறது என்று கூறப்படுகிறது. அதாவது உலகம்தான் பழையதிலிருந்து புதியதாகவும் புதியதிலிருந்து பழையதாகவும் ஆகிறது. திரும்பவும் அது ரிப்பீட் ஆகி கொண்டே இருக்கிறது என்றால் ட்ராமா என்று அர்த்தமாகும். ட்ராமா என்ற வார்த்தை மிக நன்றாக உள்ளது. சக்கரம் அவ்வாறே சுற்றி கொண்டிருக்கிறது. நாடகத்திற்கு சற்றும் வித்தியாசமின்றி அவ்வாறே சுழல்கிறது. யாராவது நோய்வாய்ப்பட்டு விட்டால் பின் விடுமுறை எடுத்து சென்று கொண்டு விடுவார்கள். எனவே நாம் பூஜிக்கத்தக்க தேவதைகளாக இருந்தோம், பின் பூஜாரி ஆனோம் என்பது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. தந்தை வந்து பத்தித்த நிலையிலிருந்து ஆக்குவதற்கான யுக்தியை வழிமுறைகளை கூறுகிறார். 5000 வருடங்களுக்கு முன்பும் கூறியிருந்தது போலவே இப்போதும் கூறுகிறார். குழந்தைகளே என்னை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் கூறுகிறார். தந்தை முதலில் உங்களை ஆத்மா அபிமானியாக ஆக்குகிறார். முதலில் குழந்தைகளே உங்களை ஆத்மா என்று உணருங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த பாடத்தை தான் பாபா அளிக்கிறார். तो बच्चे अपने को आत्मा समझे, बाप का याद करो. इतना तुमको याद कराता हूँ, तुम फिर भी भूल जाते हो. भूलते ही रहेंगे जब तक ड्रामा का अंत आए. अंत में जब विनाश का समय होगा तब पढ़ाई पूरा होगी, फिर तुम शरीर छोड़ देंगे. जैसा सर्प की एक पुरानी खाल छोड़ देते हैं, तो बाप भी समझाते हैं तुम जब बैठते हो अथवा चलते फिरते देह अभिमानी होकर रहो. आगे तुमको देह अभिमान में था, अब बाप कहते हैं आत्मा अभिमानी बनो. देह अभिमान में आने से तुमको 5 विकार पकड़ लेते हैं. आत्मा अभिमानी बनने का कोई विकार पड़ेंगे नहीं. देही अभिमानी बन बाप को बहुत प्यार से याद करना है. आत्माओं को परमात्मा का प्यार मिलता है इस संगम युग पर. इसको कल्याणकारी संगम युग भी कहा जाता है, क्योंकि जबकि बाप और बच्चे का आकर मिलते हैं. तुम आत्मा ही में ये शरीर में हो. बाप भी शरीर में आकर तुमको आत्मा निश्चय कराते हैं. बाप एक ही बार आते हैं, जबकि सभी वापस जाना होता है. டிராமாவின் முடிவு வரும் வரையும் கடைசியில் விநாசத்தின் நேரம் வரும்போது படிப்பு முடிவடைந்துவிடும். பின் நீங்கள் சரீரத்தை விட்டு விடுவீர்கள்.
எப்படி பாம்பு கூட ஒரு சட்டையை பழைய சட்டையை விடுவித்து இன்னொரு சட்டையை எடுத்துக்கொள்கிறது. எனவே தந்தையும் புரிய வைக்கிறார், நீங்கள் அமரும் போதும் தேகீகாபிமானி ஆத்மா அபிமானி ஆகி இருங்கள். உங்களுக்கு தேகாபிமானம் இருந்தது, இப்போது தந்தை கூறுகிறார் ஆத்மா அபிமானியாகுங்கள். தேக அபிமானத்தில் வருவதால் உங்களை 5 விகாரங்கள் பிடித்து கொண்டு விடுகிறது. ஆத்மா அபிமானியாவதால் எந்த விகாரமும் பிடிக்காது. ஆத்மா அபிமானியாகி தந்தை மிகவும் அன்புடன் நினைவு செய்ய வேண்டும். ஆத்மாக்களுக்கு பரமாத்மா தந்தையின் அன்பு இந்த சங்கை முகத்தில் மட்டுமே கிடைக்கிறது. இது கல்யாணக்காரி சங்கமுகம் என்றும் பாடப்பட்டுள்ளது. இப்போதுதான் தந்தை மற்றும் குழந்தைகள் வந்து சந்திக்கிறார்கள். ஆத்மாக்களாகிய நீங்களும் சரீரத்தில் இருக்கிறீர்கள். தந்தையும் சரீரத்தில் வந்து உங்களுக்கு ஆத்மா என்ற நிச்சயம் செய்விக்கிறார். தந்தை ஒரே முறை வருகிறார். அனைவரையும் திரும்ப அழைத்து செல்ல வேண்டி இருக்கும்போது நான் உங்களை எவ்வாறு திரும்ப அழைத்து செல்வேன் என்பதையும் புரிய வைக்கிறார். बाप भी शरीर में आकर तुमको आत्मा निश्चय कराते हैं. बाप ही एक बार कहते हैं जबकि सभी वापस जाना है. तुम कहते हो भी हो अभी सब पतित हैं और आप पावन हो. बाप आकर हमको पावन बनाओ. तुम बच्चों को पता नहीं ही ताकि बापा कैसा पावन बनाएंगे. जब तक बताई ही नहीं तब तक क्या जाने. ये भी तुम समझते हो आत्मा छोटा सितारा है, बाप भी छोटा सितारा है, परंतु वे ज्ञान का सागर हैं, शांति का सागर हैं. तुम के भी बाप समान बनाते हैं. ये ज्ञान तुम बच्चों को ही जो तुम फिर सबको समझाते हो. फिर सतयुग में जब तुम होंगे तो ये ज्ञान सुनाएंगे क्या? नहीं. ज्ञान सागर बाप ही एक ही है जो तुमको अभी पढ़ाते हैं. जीवन कहानी भी सबको चाहिए. वह बाप सुनाते ही रहते हैं, परंतु तुम घड़ी घड़ी भूल जाते हो. तुम्हारी माया के साथ युद्ध है. तुम फील करते हो. बाप को तो हम याद करते हैं फिर भूल जाते हैं. बाप कहते हैं माया ही तुम्हारा दुश्मन है जो तुमको बुला देती है, अर्थात बाप से बेमुख करा देती है. तुम बच्चे एक ही बार बाप के सम्मुख होते हो. बाप एक ही बार वर्षा देते हैं, फिर बाप को सम्मुख आने से दरकार ही नहीं रहती है. நாம் அனைவரும் பத்தித்தமாக உள்ளோம். நீங்கள் பாவனமானீர்கள் என்று பக்தியிலும் பாடினீர்கள். நீங்கள் கூறவும் செய்தீர்கள், நீங்கள் வந்து எங்களை பாவனமாக்குங்கள். பாபா எப்படி பாவனமாக்குவார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியாது. அவரே கூறாதவரை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? ஆத்மா சிறிய நட்சத்திரமாக ஆகும் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். தந்தையும் சிறிய நட்சத்திரமாக இருக்கிறார். ஆனால் அவர் ஞானத்தின் கடலாகவும் சாந்தியின் கடலாகவும் இருக்கிறார். உங்களையும் தனக்கு சமமாக ஆக்குகிறார். இந்த ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளது. அதை பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறீர்கள். பின் சத்தியுகத்தில் நீங்கள் இருவரும் இருக்கும்போதும் இந்த ஞானம் கூற முடியாது. ஞான கடலான தந்தையே ஒரே ஒருவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு இப்போது தான் கற்பிக்கிறார். அனைவருடைய வாழ்க்கை சரித்திரம் வேண்டும், அதை தந்தை கூறிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் நீங்கள் அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். உங்களுடையது மாயினுடைய யுத்தமாக இருக்கிறது. பாபாவை நாம் நினைவு செய்கிறோம், பின்பு மறந்து விடுகிறோம் என்று நீங்கள் நன்கு உணர்கிறீர்கள். உங்களை மறந்து விடுமாறு செய்யும் அதாவது தந்தையிடமிருந்து முகத்தை திருப்பிவிடும் மாயை தான் உங்களுக்கு எதிரி என்பது தந்தை புரிய வைக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் ஒரே ஒரு முறை தந்தையை முன்னால் இருக்கிறீர்கள். தந்தை ஒரே ஒரு முறை ஆஸ்தி அளிக்கிறார். பின் தந்தைக்கு முன்னால் வருவதற்கான அவசியமே இருக்காது. பாவாத்மாக்களிலிருந்து புண்ணியாத்மாக சொர்க்கத்தில் எஜமானராக ஆகிவிட்டார்கள். அவ்வளவுதான். பின் வந்து என்ன செய்வார்? நீங்கள் அழைத்தீர்கள் மற்றும் நான் முற்றிலும் சரியான நேரத்தில் வந்தேன். ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பின்னரும் நான் எனது குறித்த நேரத்தில் வருகிறேன் என்று பாபா கூறுகிறார். तो बाबा कहते हैं माया भी दुश्मन तुम्हारी है जो तुमको बुला देती हैं, अर्थात बाप से बेमुख करा देती हैं. फिर बाबा को सम्मुख आने की दरकार ही नहीं रहती. पाप आत्मा पुण्य आत्मा स्वर्ग का मालिक बनाते. बस फिर क्या आकर बनेंगे? तुमको बुलाया है. 5000 वर्ष का बाद अपने समय पर आता है. ये किसको भी पता नहीं. शिवरात्रि क्यों मनाते हैं उसमें क्या है उसको भी पता नहीं. इसलिए शिवरात्रि की हॉलीडे आदि कुछ भी नहीं करते हैं और सबकी हॉलीडे देते हैं. लेकिन बाप दादा शिव बाबा आते हैं, इतना पाठ बजाते हैं, उनको कोई को पता नहीं है, आरती ही नहीं समझते हैं. भारत में इतना अज्ञान भी है.
சிவராத்திரி ஏன் கொண்டாடுகிறார்கள், அவர் என்ன செய்தார், யாருக்குமே தெரியாது. எனவே சிவராத்திரிக்கு விடுமுறை என்பதும் கிடையாது, எதுவும் அவர்கள் விடுவதில்லை. மற்ற எல்லோருக்கும் விடுமுறை அளிக்கிறார்கள். ஆனால் சிவ பரமாத்மா வருகிறார், இவ்வாறு தனது பாகத்தை நடிக்கிறார். அது பற்றி யாருக்குமே தெரிய வருவதில்லை. பொருளே தெரியாமல் இருக்கிறார்கள். பாரதத்தில் எவ்வளோ அறியாமை இருக்கிறது. சிவபாபா, நான் உயர்ந்திலும் तुम बच्चे जानते हो कि शिव परमात्मा ऊंचते ऊंच हैं तो ज़रूर मनुष्यों को ऊंचते ऊंच बनाएंगे। बाप कहते हैं, मैंने इनको ज्ञान दिया है, योग सिखलाया है, फिर वह नर से नारायण बना। उनको ये नॉलेज सुनी है। ये ज्ञान तुम्हारे लिए ही है और किसी के लिए शोभा नहीं रहेगी। तुमको फिर से बनना है और कोई नहीं बनेंगे। ये है नर से नारायण बनने की कथा। जिनको और धर्म स्थापक किए हैं, लिए हैं, सब पुनर्जन्म लेते लेते तमो प्रधान बने हैं। फिर उन सबको सतो प्रधान बनना है। उस पद के लिए अनुसार ये रिपीट करना है। ऊंच पाटदारी बनने के लिए तुम कितना पुरुषार्थ कर रहे हो। பாபா புரிய வைக்கிறார், நான் இப்போது ஒவ்வொருவரும் ஞானம் அளிக்கிறேன், யோகம் கற்பித்தேன், பின் அவர் நரளிந்த நாராயண் ஆக்கினார் என்று தந்தை கூறுகிறார். அவர் இந்த ஞானம் கேட்டிருக்கிறார். இந்த ஞானம் பாரதத்திற்காகவே இருக்கிறது, பாரத தேசத்திற்காகவே இருக்கிறது. மற்ற எவருக்கும் கற்றுத்தருவது இல்லை. நீங்கள் மீண்டும் ஆக வேண்டும் என்று வேறு யாரும் ஆகப் போவதில்லை. இது நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கான கதையாக இருக்கிறது. யாரெல்லாம் மற்ற தர்மங்களை மதங்களை சார்ந்தவர்கள் ஸ்தாபனை செய்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் புனர்ஜனமும் எடுத்து தமோ பிரதானமாகி உள்ளார்கள். பின் அவர்கள் எல்லோரும் சத்தோ பிரதானம் ஆக வேண்டும். அந்த பதவிற்கு ஏற்ப மீண்டும் திரும்பவும் தமது பாகத்தை ஏற்று நடிக்க வேண்டும். உயர்ந்த பாட்டுதாரி ஆவதற்காக நீங்கள் எவ்வளவு புருஷார்த்தம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். யார் புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறார்? நீங்கள் உயர்ந்தவர் ஆகிவிடுவீர்கள். பின் ஒருபோதும் நினைவு கூட செய்ய தேவை இருக்காது. சொர்க்கத்தை நினைவு செய்வீர்களா என்ன? உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார். பின் உயர்ந்தவராக நம்மை ஆக்குவது கூட அவரே. நாராயணன் முன்னதாக ஸ்ரீ கிருஷ்ணராக ஆவார். பின் நீங்கள் ஏன் நரனிலிருந்து நாராயணன் ஆனார் என்று அவ்வாறு நீங்கள் கூறினீர்கள். पहले तो प्रिंस कृष्ण बनेंगे। बच्चे तो फूल होता ही हैं, तो वो तो फिर भी युगल बन जाते हैं। महिमा महारथी ब्रह्मचारी ही होते हैं। छोटे बच्चे को सतो प्रधान कहा जाते हैं। तुम बच्चे को ख्याल में आना चाहिए, हम पहले ज़रूर प्रिंस बनेंगे। गाया भी जाता है, बेगर टू प्रिंस। बेगर किसको कहा जाता है? आत्माओं को ही शरीर के साथ बेगर वह साहूकार कहते हैं। इस समय तुम जानते हो सभी बेगर्स बन जाते हैं, सब ख़त्म हो जाते हैं। तुमको ये समय ही बेगर बनना है। शरीर सहित पाई पैसा जो कुछ भी हैं ख़त्म हो जाएंगे। आत्मा का बेगर बनना है, सब कुछ छोड़ना है, फिर प्रिंस बनना है। तुम जानते हो धन दौलत आदि सब कुछ छोड़कर बेगर बन हम सब घर जाएंगे। फिर नई दुनिया में प्रिंस बनकर आएंगे। जो कुछ भी है सब कुछ छोड़ना है। यह शरीर, ये पुरानी चीज़ कोई काम की नहीं रहती। आत्मा पवित्र हो जाएगी, फिर वहाँ जाके पाठ बजानी है। कल्प पहले मिसल। குழந்தைகளோ மலராக இருப்பார்கள், அவர்களோ பிறகும் தம்பதியாகி விடுகிறார்கள். மகிமை பிரம்மச்சாரியத்திற்கு தான் இருக்கிறது. சிறிய குழந்தை சத்தோ பிரதானமாக வேண்டும் என்று கூறப்படுகிறது. நாம் முதலில் அவசியம் இளவரசர் ஆவோம் என்று சிந்தனை குழந்தைகளுக்கு உங்களுக்கு வர வேண்டும். ஆண்டியிலிருந்து அரசன் எப்படி என்றது பாடவும் படுகிறது. ஆண்டி என்பது யாருக்கு கூறப்படுகிறது? ஆத்மாவிற்கு தான். சரீரத்துடன் கூட ஏழை அல்லது செல்வந்தர் என்று கூறுகிறார்கள். இச்சமயம் எல்லோருமே ஏழைகளாகி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எல்லாம் அழிந்துவிடும். நீங்கள் இச்சமயத்தில் தான் சரீரத்துடன் சேர்ந்து ஏழையாக வேண்டும். பைசா பணம் என்னவெல்லாம் உங்களிடம் உள்ளதோ எல்லாமே அழிந்துவிடும். ஆத்மா ஏழையாக வேண்டியுள்ளது. எல்லாமே விட்டு போக வேண்டும். பின் இளவரசராக வேண்டும். பணம் செல்வம் ஆகிய அனைத்தையும் விட்டுவிட்டு ஏழையாகி நாம் வீடு பரந்தாம் வீட்டுக்கு செல்வோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பின் புது உலகத்திற்கு இளவரசராகி வரப்போகிறோம். என்னவெல்லாம் உள்ளதோ அனைத்தையும் விட்டுவிட வேண்டும். இந்த பழைய பொருட்கள் எதற்கும் பிரயோஜனமில்லை. ஆத்மா பவித்திரமாக ஆகிவிடும். பிறகு முந்தைய கல்பத்தை போல தனது பாகத்தை நடிக்க இங்கு வர வேண்டியது இருக்கிறது. எந்த அளவிற்கு நீங்கள் தாரணை செய்வீர்களோ அந்த அளவு உயர்ந்த பதவியும் கிடைக்கும். जितना जितना तुम धारण करते रहेंगे ऊंचे पद मिलेगा। बल इस समय किसी के पास 5 करोड़ है, सब खत्म हो जाएगी।
हम फिर से अपनी नई दुनिया में जाते हैं। यहाँ आए हो नई दुनिया जाने के लिए, और कोई संगम नहीं जिसको कोई समझे कि हम नई दुनिया के लिए पढ़ रहे हैं। तुम बच्चे ही बुद्धि में ये है, बाप हमको पहले बेगर बनाकर फिर प्रिंस बनाते हैं। देख सब संबंध छोड़कर बेगर ठहरना है ही है, कुछ भी नहीं। अभी भारत में कुछ भी नहीं है। भारत अभी बेगर इंसॉल्वेंट है, फिर सॉल्वेंट होगा। कौन बनाते हैं? आत्मा द्वारा। आत्मा शरीर द्वारा बनती है। अभी राजा रानी भी नहीं हैं, वे भी इंसॉल्वेंट हैं। राजा रानी का ताज भी नहीं है, वह ताज ना ताज है ना रतन जड़ीत है। ताज भी है, अंधेरा नगरी है। सर्वव्यापी कह देते हैं, गोया सर्व सबसे भगवान है। सब एक समान हैं, कुत्ते बिल्ली सभी में इनका कहा जाते हैं अंधेरा नगरी। तुम ब्राह्मण ही राती பாபா சொல்கிறார், நமது புது உலகத்திற்கு செல்கிறோம். இங்கு நீங்கள் வந்திருப்பதே புது உலகத்திற்கு செல்வதற்காக. வேறு எந்த சங்கம யுகத்திலும் நாங்கள் இது உலகத்திற்காக படித்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்க மாட்டார்கள். குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் பாபா நம்மை முதலில் ஏழையாக ஆக்கி பின் இளவரசர் ஆக்குகிறார் என்பது உள்ளது. தேகத்தின் எல்லா சம்மந்தங்களையும் விட்டுவிட்டீர்கள் என்றால் ஏழையாகிறீர்கள் அல்லவா? எதுவுமே இல்லை. இப்போது பாரதத்தில் எதுவும் இல்லை. இப்போது பாரதம் ஏழையாக திவாலாகிவிட்டது, பின் செல்வம் நிறைந்ததாக ஆகிவிடும். யார் ஆக்குகிறார்? பரமாத்மா ஆக்குகிறார். ஆத்மா சரீரம் மூலமாக ஆகிறது. இப்போது ராஜா ராணி கூட இல்லை, அவர்களும் திவாலாகிவிட்டார்கள். ராஜா ராணியின் கிரீடம் கூட இப்போது கிடையாது. அந்த கிரீடமும் இல்லை, ரத்தனங்கள் பதித்த கிரீடமும் கிடையாது. இருள் நிறைந்த நகரமாகிவிட்டது. சர்வவியாபி என்று கூறிவிட்டார்கள். அதாவது எல்லாவற்றிலும் பகவான் இருக்கிறார், எல்லாம் சமம், நாய் பூனை எல்லாவற்றிலும் இருக்கிறார். இதற்கு தான் கார் இருள் நிறைந்த காடு நகரம் என்று கூறப்படுகிறது. तुम ब्राह्मणियों को रात हैं, बाबा कहते हैं गोया सबसे भगवान हैं, सब एक समान हैं, कुत्ते बिल्ली सब में इनको कहा जाता है अंधेरा नगरी। तुम ब्राह्मणों को रात थी, अब समझाते हैं ज्ञान दिन का आ रहे हैं। सतयुग में सभी जागती ज्योति हैं, अभी देवी दिवाला बिल्कुल डल हो पड़ा है। भारत में ही ये दीवा जलाने का रस्म है, और कोई थोड़ा ही दीवा जलाते हैं। तुम्हारा ज्योति बुझाई हुई है। सतो प्रधान विश्व में मालिक थे, वह ताकत कम होते होते अभी कुछ ताकत ही नहीं रही है। फिर बाप आए हैं तुमको ताकत देने। बैटरी बढ़ती है, आत्मा को परमात्मा के ही याद रहने से ही बैटरी बढ़ती है। இதற்கும் கார் இருள் நிறைந்த நகரம் என்று கூறப்படுகிறது. பிரம்மணர்களாகிய உங்களது இரவாக இருக்கிறது. இப்போது ஞானப்பகல் வந்து கொண்டிருக்கிறது என்று புரிந்து உள்ளீர்கள். சத்தியுகத்தில் எல்லாமே எல்லோருமே ஏற்றப்பட்ட ஜோதியாக இருப்பார்கள். இப்போது தீபம் முற்றிலுமாக மங்களமாக மாறிவிட்டது. பாரதத்திலாம் தீபம் ஏற்றுவதற்கான வழக்கம் உள்ளது. வேறு யாரும் தீபம் ஏற்றுவார்களா என்ன? உங்களது ஜோதி அணைந்துள்ளது. சத்தோ பிரதானமாக உலகின் எஜமானாக இருந்தீர்கள். அந்த சக்தி இப்போது குறைந்து இப்போது கொஞ்சம் கூட சக்தியே இல்லாத நிலையில் இருக்கிறீர்கள். மீண்டும் தந்தை உங்களுக்கு சக்தி அளிக்க வந்துள்ளார். பேட்டரி நிரம்பிக் கொண்டிருக்கிறது. ஆத்மா பரமாத்மா தந்தையின் நினைவில் இருக்கும்போது தான் பேட்டரி நிரம்பும். अच्छा, धारणा के लिए मुख्य सार। अब नाटक पूरा हो रहा है, हमें वापस जाना है, इसलिए आत्मा को बाप की याद में सतो प्रधान पावन जरूर बनना है। बाप समान ज्ञान सागर शांति के सागर अभी ही बनना है। இப்போது நாடகம் முடிவடைந்து கொண்டிருக்கிறது. நாம் வீடு திரும்பி செல்லப் போகிறோம். எனவே ஆத்மா தந்தையின் நினைவினால் சத்தோப்பிரதானமாக பாவனமாக அவசியமாக வேண்டும். தந்தைக்கு சமமான ஞானக்கடல் சாந்தி கடலாக இப்போதே ஆக வேண்டும். दूसरी पॉइंट, इस देश से पूरा बेगर बनने के लिए बुद्धि में ये रहे कि इन आंखों से जो कुछ देखते हैं यह सब कुछ ख़त्म हो जाना है। हमें बेगर से பிரின்ஸ் பண்ண हमारी पढ़ाई ही है नई दुनिया के लिए। இந்த தேகத்திலிருந்து ஏழை ஆவதற்காக இந்த கண்களால் பார்ப்பது அனைத்தும் அழியப் போகிறது என்பது புத்தியில் இருக்க வேண்டும். நாம் ஆண்டியிலிருந்து அரசனாக வேண்டும் என்பதே நமது படிப்பாக, இது புதிய உலகத்திற்காக படிப்பாக இருக்கிறது. वरदान, चमत्कार दिखाने के बजाय अविनाशी भाग्य को चमकता हुआ सितारा बनने वाले सिद्ध स्वरूप भव। சமத்கார் வியப்பூட்டக்கூடிய செயலை காண்பதற்கு பதிலாக அழியாத பாக்கியத்தின் சமக்தாவா சித்தாரா
பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரமாக விடக்கூடிய சித்தி स्वरूपम ஆவீர்களாக. இந்த वरदानத்தின் विस्तारத்தை பாருங்கள். आजकल जो अल्पकाल पे सिद्धि वाले हैं वह लास्ट में ऊपर से आने के कारण सतो प्रधान स्टेज के प्रमाण पवित्रता के फलस्वरूप अल्पकाल के चमत्कार दिखाते हैं, लेकिन वह सिद्धि सदाकाल नहीं रहती है, क्योंकि थोड़े समय में ही ये सतो रजो तमो में तीनों स्टेज में पास कर देते हैं. आप पवित्र आत्माएं हैं, सदा सिद्ध स्वरूप हैं. चमत्कार दिखाने के बजाय चमकती हुई ज्योति स्वरूप बनने वाले हैं. अविनाशी भाग्य है, चमकता हुआ सितारा बनने वाले हैं. इसलिए सब आपके पास ही अंजलि लेने आएंगे. தற்காலத்தில் அற்பகால சக்தி சித்தி உடையவர்கள் மந்திர தந்திரங்கள் உடையவர்கள் கடைசியில் மேலிருந்து வந்திருக்கும் காரணத்தினால், அதாவது பரந்தாமத்திலிருந்து இப்போது கடைசி காலகட்டத்தில் வந்திருக்கும் காரணத்தினால் சதோ பிரதான நிலை ஏற்ப தூய்மையின் பலனின் சொரூபமாக அற்பகால அற்புதங்களை சமத்கார் காண்பிக்கிறார்கள். ஆனால் அந்த சித்தி அந்த சொரூபம் எக்காலத்திற்கும் இருப்பதில்லை. ஏனென்றால் சிறிது காலத்திற்காகவே அவர் சிறிது காலத்திற்குள்ளாவே சத்தோ ரஜோ தமோ ஆகிய 3 நிலைகளையும் கடந்து விடுகிறார்கள். பவித்திர ஆத்மாக்களாகிய நீங்கள் எப்போதுமே சித்தி சொரூபமாக இருக்கிறீர்கள். சமத்கார் அற்புதம் காண்பிப்பதற்கு பதிலாக சமக்தி பிரகாசித்து கொண்டிருக்கும் ஜோதி स्वरूपமாக ஆகக்கூடியவர்கள் நீங்கள்தான். அழியாத பாக்கியத்தின் சமக்தவா சித்தாரா பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரமாக ஆக்கக்கூடியவர்களும் நீங்கள் தான். எனவே எல்லோருமே உங்களிடம் உயிர் பிச்சை பெற கடைசி காலகட்டத்தில் வருவார்கள். ஸ்லோகன். बेहद के वैराग्य वृत्ति को वायुमंडल को तो सतो प्रधान सहजी योगी बन जाएंगे. बेहद का वैराग्य वृत्ति को वायुमंडल हो तो सहयोगी सहज योगी बन जाएंगे. எல்லையில்லாத வைராகிய உள்ளுணர்வுடன் வாயுமண்டலம் இருந்தது என்றால் சகஜ யோகி ஒத்துழைப்பு அளிப்பவர்களும் சகஜ யோகியாகி விடுவீர்கள். अच्छा मीठे मीठे सिगलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा दोनों को याद प्यार गुड मॉर्निंग नमस्ते. ओम शांति.